தல அஜித் அவருடைய 62வது திரைப்படமாக தற்போது உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது அஜர்பைஜானில் நடைபெற்று இருக்கு. வருகிற பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திற்குள் இந்த படத்தின் முழு படப்பிடிப்பும் நிறைவடையும் அப்படின்னு கூறப்படுது. இதைத் தொடர்ந்து தல அஜித் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான AK-63 திரைப்படத்தை எந்த இயக்குனர் இயக்க இருக்காங்க, எந்த நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க, அதோடு இந்த படத்திற்கு யார் இசையமைக்க இருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளோடு காத்துக்கிட்டு இருந்த நம்ம தல அஜித் ரசிகர்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக இந்த AK-63 திரைப்படத்தை குறித்து தற்போது இணையதளங்களில் சில தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த AK-63 திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்க தான் இயக்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தற்போது உறுதியாகி இருக்கு. அந்த வகையில் ஏற்கனவே இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தல அஜித்தை சந்தித்து ஒரு கதை கூறியிருக்காங்க. அந்த கதையை நம்ம தல அஜித் அவர்கள் ஓகே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தற்போது அந்த படத்திற்கான முழு ஸ்கிரிப்டையும் அமைக்கும் பணிகளில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்பவும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்களாம். இதற்காகவே சென்னையில் ஒரு புது ஆஃபீஸ் எடுக்கப்பட்டு அங்கு பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸுக்கான சிறு பூஜையும் நடைபெற்றிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை எந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு விசாரித்த போது பிரம்மாண்டமான தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்க இருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவலும் தற்போது கிடச்சிருக்கு. அந்த வகையில் இந்த AK-63 திரைப்படம் ஒரு ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்படுற முழுக்க நல்ல ஒரு ஸ்டைலிஷான அதே நேரத்தில் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இப்படி பார்க்கும்போது இந்த AK-63 திரைப்படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இந்த படத்திற்கு யார் இசையமைக்கிறாங்க அப்படின்னு விசாரித்த போது ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருந்துச்சு. ஆனால் தற்போது இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்க தான் இந்த AK-63 திரைப்படத்திற்கு இசையமைக்க இருக்காங்க அப்படிங்கிற ஏறக்குறைய உறுதியான தகவலே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது வீரம் திரைப்படத்திற்கு பிறகு நம்ம தல அஜித் மற்றும் தேவி ஸ்ரீ பிரசாத் கூட்டணியில் இந்த AK-63 திரைப்படம் உருவாக இருக்குது. மேலும் இந்த AK-63 திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து எப்போது வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விசாரித்த போது வருகிற பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் விடாமுயற்சி திரைப்படத்தின் முழு படப்பிடிப்பும் நிறைவடைந்தவுடன் இந்த AK-63 திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவும் படக்குழு தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இனி வரப்போகிற நாட்களில் இந்த AK-63 திரைப்படத்தை குறித்தும் பல தகவல்கள் இணையதளங்களில் வெளியாக போகுது. ஸோ கண்டிப்பாக இனி தல அஜித் ரசிகர்களுக்கு பேக் டு பேக் பல அப்டேட்ஸ் காத்துக்கிட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த AK-63 திரைப்படம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் நம்ம தல அஜித் கூட்டணிக்கு ஒன் ஆஃப் ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிபாஸ் நியூஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த AK-63 திரைப்படத்தின் கதைக்களம் எதை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பம் மற்றும் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.